मीलिदमेन तत्तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्यमनोभीष्टं श्रावितं येन भूतले स्वयं भगवदामह्यं कथादादिभस्वपदान्तिकम् वन्देकं श्रीगुरो श्रीपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैवं सावधूतं परिधनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधाकृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितां च वाञ्छा हरे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्द राधा कान्द नमोस्तुते भक्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी श्री वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्ण करुण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। பிரார்த்தனை நான் படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. பாகவத பிரார்த்தனை படி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூச சர்வ வேத தத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாடே சர்வ லோககிருத் பிரதா சர்வ பாகவத் பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ கல்த்வன் தோருத்தாத்யே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாக்கராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே. மத்தேக பந்தோ மத் சங்கீன் மத் குரோ மன் மகாதன மத் விஸ்தாரக மத் வாக்கே மதானந்த நமஸ்துதே. அசாது சாதுதாயின் அதினோச்ச சாகரா ஆஹா முஞ்ச காசின் மாம் பிரேமணா. கிருத்கண்டேஸ்வரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களும் கடந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைணவரின் உயிர் மூச்சாக விளங்குபவரே. பகவானே, நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களையும் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீ உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் முடிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனித மற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் இதயத்தும் தொண்டையும் தோண்டுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது பாகம் அத்தியாயம் 20 6வது பதம் இன்னைக்கு பார்க்க போறோம். விஷ்ணு மாமன்னன் வேள்விச்சாலையில் தோன்றுதல். பகவான் விஷ்ணு இங்க வேள்விச்சாலையில தோன்றி என்ன பேச போறார் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஸ்லோகம் 6. அசம்சக்த சரீரே அஸ்மின் அமுனோத்பாதிதே கிருஹே அபத்யே திரவினே வாபி கஹ் குர்யான் மமதாம்புதஹ. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. உடல் சார்ந்த உணர்வின் பால் தொடர்பில்லாத அறிஞர்கள் எவ்வாறு உடல் சார்ந்த வீடு, குழந்தைகள், செல்வம் போன்ற உடலியற் பொருட்களினால் பாதிக்கப்படுவார். என்ன மாதாஜி?
பொருளுரை. வேத சடங்குகள் எல்லாம் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகவே செய்யப்படுகின்றன. இவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவன் பகவானை திருப்திப்படுத்துவதில்லை, மாறாக அது அவன் சொந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்கு பகவான் அளிக்கும் அனுமதியாகும். அதாவது புலன் நிகழ்ச்சியின் சொந்த உலகாய வாதிகளுக்கு அவர்கள் புலன் நுகர்ச்சியை திருப்திப்படுத்துவதற்காக அளிக்கப்படும் அனுமதி அல்ல, உரிமமே. இது போன்ற வேத சடங்குகளை செய்வது என்பதாம். இதுவே திரை புண்ணிய விசாய வேத சடங்குகள். தடை இயற்கையின் முக்குணங்களாலேயே அடிப்படையாக கொண்டவை. இது பௌதீக கட்டுப்பாட்டினை தாண்டி சென்ற பெரியோர்கள் இது போன்ற வேத சடங்குகளில் அக்கறை கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் முழு கடவுளுக்கு செய்யும் அன்பு பணியே தங்களது உயர்ந்த கடமையாக முனைப்பு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட இறைப்பணியே நிசித்திர குணையா என்று அழைக்கப்படுகிறது. இறைவனுக்கு செய்யும் பக்தி பணிக்கு உடல் இன்பம் உடைய பௌதீக உணர்விற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. மொழிபெயர்ப்பு. உடல் சார்ந்த உணவின் பால் தொடர்பில்லாத அறிஞர்கள் எவ்வாறு உடல் சார்ந்த வீடு, குழந்தைகள், செல்வம் போன்ற உடலியல் பொருட்களினால் பாதிக்கப்படுவர்? சோ அறிஞர்கள் அப்படின்னா ஆன்மீகத்துல அறிவு பெற்றவர்கள், வித்யா வினய சம்பன்னே. இப்போ அந்த வித்யா அப்படிங்கிறது ஆன்மீக அறிவு, பௌதிக அறிவு கிடையாது. ஸோ அவங்க உடல் பொருட்களாலான இந்த தேக அபிமானத்துல இருக்கிறதே கிடையாது. அதனால பாதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா இந்த தேகாபிமானம் அப்படின்னா உறவுகள், மகன், மகள், மருமகன், பேரன், பேத்தி, இந்த மாதிரி என்னோட மொழி, என்னுடைய இனம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே போகுது. அதுல எப்பவுமே பாதிக்கப்படுறது கிடையாது. இப்ப வேத சடங்கு அப்படின்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக. அதனாலதான் யக்ஞை விஷ்ணுகு, யக்ஞேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறார். எல்லா யாகங்களின் தலைவன். எல்லா யாகங்களையும் எதற்காக செய்யப்படுகிறதுனா விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகவே. அது சொந்த புலன்களில் திருப்திப்படுத்துவதற்கு நாம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வேதங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லப்படல, உயர்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படல, எல்லா இனத்தவர்களுக்கும் கீழிருந்து மேல வரைக்கும் 3 குணம் உள்ளவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. யார் தமோ குணத்துல அதிகமாக ஆட்கொள்ளப்படுகிறார்களோ, யார் ரஜோகுணத்தின் பாதிப்பால் இருக்கிறார்களோ, யார் சத்துகுணத்தின் பாதிப்பால் இருக்கிறார்களோ, எல்லாருக்கும் மட்டும் இல்ல, அதற்கு அப்பாலும் முக்குணங்களுக்கு அப்பால் நிஸ்திரை குண்ய, அப்போ குணங்கள் அற்ற வேதமற்றவர்களுக்கும் மிக உயர்ந்த குணம் நிர்குணா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 குணத்தினால பாதிக்கப்படுறவங்க தான் இங்க 99% இருக்காங்க. ஆனா அந்த நிர்குணா ஸ்டேஜ் அடையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பகவானுடைய நிலை. பகவான் எந்த குணங்களாலும் பாதிக்கப்படுவதில்லை. அவர் நிர்குணா. அப்படின்னா குணங்கள் அற்றவர் அப்படின்னா அவருக்கு குணமே இல்லையான்னு கேட்கக்கூடாது. 64 தெய்வீக குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த பௌதிக குணங்களான சத்துவ, ரஜோ, தமோ குணம் அவரை ஆட்கொள்வதில்லை. அதே போல ஒரு தூய பக்தருக்கும் இந்த நிலை கிடையாது. அப்ப வேதங்கள் இந்த 3 குணத்துக்குரியவர்களுக்கும் அதாவது சடங்க தந்திருக்கு. சோ அப்போ வேதம் அப்படி அந்த யாகங்கள் செய்யறது எதுக்காக அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்திருக்கு. சோ யாகங்கள் 3 குணத்துக்குமே உரியது. ஆனால் முக்குணத்திற்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் வரணும்னு தான் அது கடைசியா உபதேசிக்குது. ஆனா அது யாருக்கும் தெரியறது இல்ல. வேத சடங்குகளில் அந்த மலர் சொற்கள்ல மயங்கி அந்த சடங்குகள்லயே ஊறி போயிருவாங்க. இப்ப இறைவனுக்கு செய்யும் பக்தி பணிக்கும் உடல் இன்பம் உடைய பௌதிக உணர்வுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சோ உடலுக்கு அப்பாற்பட்டு அந்த இறை உணர்வுங்கிறது உடல் சம்பந்தமானது கிடையாது, அதற்கு அப்பாற்பட்டது. அதுக்கு அடுத்தது ஸ்லோகம் 7. ஏகசித்த ஸ்வயம் ஜோதிர் நிர்குணோ அசௌ குணாஸ்ரய சர்வகோ அனாவிருத சாத நிராத்மாத்மாத்மன பரஹ. மொழிபெயர்ப்பு. தனிப்பட்ட ஆத்மாவானது தனிப்பட்ட ஒன்றாகவும்
தூய்மையானதாகவும் பௌதீகமற்றதாகவும் சுய ஒளி கொண்டதாகவும் இருக்கிறது. அவரே நற்குணங்களின் உறைவிடமாகவும் எங்கும் நிறைபொருளாகவும் இருக்கிறார். அவருக்கு எவ்வித பொருள்களினாலான மேல் உரையும் கிடையாது. அவரே எல்லா விதமான செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். பிற உயிர்களிடமிருந்து அவர் தன்னை தனியே வேறுபடுத்தி வைத்திருக்கின்றார். உருவெடுத்து வந்த ஆத்மாக்களுக்கு என்றும் அவர் மேலானவராக இருக்கின்றார். பொருளுரை: இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் 2 முக்கியமான வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அசம்சக்த, அதாவது எவ்வித பற்றுதலுமின்றி, மற்றும் புதக, அதாவது எல்லாவற்றையும் அறிந்தவராக என்பவையாகும். எல்லாம் அறிந்தவர் என்பதற்கு ஒருவன் தனது உண்மை நிலையினையும் அதுபோல் முழுமுதற் கடவுளின் நிலையினையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பொருளாகும். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் இந்த ஸ்லோகத்தில் பகவான் விஷ்ணு தன்னை பற்றி அல்லது பரமாத்மாவை பற்றியே இப்படி கூறுகிறார் என்கிறார். பரமாத்மாவானது தன்னை எப்போதும் உருவு கொண்ட ஆத்மா மற்றும் ஜட உலகினின்று தனித்தே வைத்திருக்கின்றது. ஆகவே அவர் பர என்று சொல்லப்படுகின்றார். அப்படி பர அல்லது முழுமுதற் கடவுள் ஏக, அதாவது ஒருவர் ஆவார். பகவான் ஒருவரே. அதே சமயம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஜட உலகில் பல்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றன. இங்கே தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள், பறவைகள், தேனீக்கள் என்று பலவும் இருக்கின்றன. ஆகையினால் உயிர்கள் என்பது ஏக, ஒன்று அல்ல, அநேகம் ஆகும். வேதங்களில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். வாழ்கின்ற உயிர்கள் என்பவை பலவாக இருக்கின்றன. அவை பௌதீக உலகில் சிக்குண்டிருப்பதினால் தூய்மையானவை அல்ல. ஆனால் முழுமுதற் கடவுளோ தூய்மையாகவும் தனித்தும் இருக்கின்றார். பௌதீக உடலால் மூடப்பட்டிருப்பதால் இந்த உயிர்கள் சுய ஒளி கொண்டவை அன்று. ஆனால் முழுமுதற் கடவுளும் பரமாத்மாவும் இருப்பவர் சுய ஒளி கொண்டவர். ஜட இயற்கையின் முக்குணங்களினால் மாசுண்டிருக்கும் உயிர்கள் ஸ்குண என்று அழைக்கப்படுகின்றன. அதே சமயம் பரமாத்மாவான முழுமுதற் கடவுளோ ஜட இயற்கை குணங்களினால் பாதிக்கப்படாதவராக இருப்பதால் அவர் நிர்குணர் ஆவார். பௌதீக தன்மைகளில் ஈடுபட்டிருக்கும் உயிர்களே குணாஸ்திரிதவாகவும், முழுமுதற் கடவுளானவரோ குணாஸ்ரயவாகவும் இருக்கின்றார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் பார்வை பௌதீக மாசினால் மறைக்கப்பட்டிருப்பதினால் அவன் தனது செயல்களுக்கான காரணங்களையோ அல்லது தனது கடந்த காலத்தையோ காண முடியாதவனாக இருக்கின்றான். முழுமுதற் கடவுளோ பௌதிக உடலினால் தன்னை மறைத்துக் கொள்ளாததினால் அவர் உயிர்களின் எல்லாவித செயல்களையும் ஒரு சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இருவருமே, அதாவது உயிர்வாழியும் பரமாத்மாவான முழுமுதற் கடவுளும் ஆத்மாக்களே ஆவர். அவர்கள் தன்மையினால் ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு வழிகளில் வேறாகவும் இருக்கின்றார்கள். குறிப்பாக உயிர்களிடம் இல்லாத 6 வகை வளங்களை முழுமுதற் கடவுளானவர் தன்னிடத்தை கொண்டிருக்கின்றார். முழு அறிவு என்பதன் பொருள் ஜீவாத்மா அல்லது உயிர் தன்னுடைய நிலையினையும் முழுமுதற் கடவுளின் நிலையினும் அறிந்து கொள்வது. அதுவே முழு அறிவு ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ எந்தவித பற்றுதலும் இன்றி எல்லாவற்றையும் அறிந்தவனாக, எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னா என்ன? உண்மை நிலை. அதாவது முழுமுதற் கடவுளுக்கும் இந்த ஆத்மாவிற்கும் என்ன வித்தியாசம்? சோ ஒன்று ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. இப்ப பரமாத்மா ஆத்மா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சிட்டாலே அது முழு அறிவு. ஏன்னா கடவுளுடன் தன்னை இணைத்து கொள்ள கூடாது. நான் பிரம்மனுடன் இணைகின்றேன் அப்படிங்கிறது இன்டைரக்டா பாத்தீங்கன்னா நான் பகவானோட போட்டி போடுகிறேன். பொறாமையினால அவரை போலவே என்னை உருமாற்றிக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம் பௌதிக உலகத்துக்கு. மீண்டும் என்ன நினைக்கிறோம்? நான் பகவானுக்கு இணையாக ஆக வேண்டும். அந்த பிரம்ம ஜோதியில போகும்போது பகவானும் நானும் ஒண்ணு ஆகவே முடியாது. பகவானுக்கு சமமாகவோ உயர்வாகவோ ஆக முடியாது. மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதனால்தான் அவர் பரமாத்மா. பர அப்படின்னா உயர்ந்த, ஏக. முழுமுதற் கடவுள் ஒரே ஒருவர் தான், நிறைய கடவுள் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களான நாம ஆத்மா பரமாத்மா. ஆத்மானா நிறைய இருக்கு. ஏன்னா நாம் எல்லாருமே பகவானோட அங்கத்துணுக்கு. தேனீக்கள் எப்படி தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள், பறவைகள், தேனீக்கள்
இதுல வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா உயிர்கள் அப்படின்னா அது ஒண்ணுதான். ஏக அல்லது அநேகம். ஏக அப்படின்னா பகவான் மட்டும்தான். அநேகம் அப்படின்னா பின்னா பின்னா பிரகிருதி. நாமெல்லாம் அவரிடம் பிரிந்து வந்த சிறு சிறு அம்சங்கள். அப்போ நித்யோ நித்யானாம், அந்த கட உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். ஏகோ பகுனாம், ஏகோ அப்படின்னா ஒருத்தர் மட்டும், பகுனாம்னா பல உயிரினங்கள், ஜீவராசிகளை. அந்த நித்தியமான ஆத்மாவான நித்தியமான பரமாத்மா நித்தியமான ஆத்மாக்களை காப்பவர். அவர் ஒரே ஒருவர் தான் எல்லாவற்றையும் காக்கின்றார். அவர் தூய்மையா இருக்கிறார், தனித்தும் இருக்கிறார். ஸ்வராட், அவர் சுதந்திரமானவர். அவருக்கு யாரோட தயவும் தேவையில்லை. தேவர்களோ இல்ல மனிதர்களோ இல்ல பூச்சிகளோ மிருகங்களோ யாரோட தயவும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றிற்கும் அதிபதி. சோ அவர் தன்னில் நிறைவு பெற்றவர். சோ அவருக்கு யாரோட தயவும் தேவை கிடையாது. ஏன்னா அவரோட உறுப்புகள் வேற, நம்மளோட உறுப்புகள் வேற. நம்மளோட உறுப்புகள் பௌதிக பொருட்களால் ஆனவை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடலுக்குள்ள பஞ்சபூதங்களும் இருக்கு, மனம், புத்தி, அகங்காரம் இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அவரது உடலும் ஒன்று, ஆத்மாவும் ஒன்று, மனமும் ஒன்று. அவரது உறுப்புகள் எந்த வேலை வேணா செய்யும். ஆனா நம்மளோட உறுப்புகள் தனிப்பட்ட வேலை தான் செய்யும். கால்னா நடக்கும், கையினா எடுக்கும், கண்ணுனா பார்க்கும், காதுனா கேட்கும். பகவானுக்கு அப்படி இல்லை. காலாலையும் கேட்பார், கையாலையும் கேட்பார், கையாலையும் நடப்பார், கண்ணாலையும் நடப்பார். இப்படி எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் நம்ம ஸ்குண அப்படின்னு அழைக்கப்படுறோம். அவர் நிர்குணான்னு அழைக்கப்படுறார். ஏன்னா அவருக்கு சத்துவ ரஜோ தமோ குணங்களின் பாதிப்பு கிடையாது. ஆனா நாம எப்ப நாம இந்த கர்ப்பத்திலிருந்து கீழே விழுகிறோமோ தலைகீழா, அப்பவே நம்மளுக்கு ஜட இயற்கை குணங்களோட பாதிப்பு ஒட்டிக்குது. அதன்படிதான் நாம செயல்படுறோம். அப்ப பௌதிகத்தன்மையில் இருக்கிற நாமெல்லாம் குணாஸ்ரித அப்படின்னு சொல்லப்படுறோம். அவர் குணாஸ்ரய. ஆசிரிய அப்படின்னா என்ன? அடைக்கலம். இந்த குணங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நம்மளுக்கு ஆசிரியம் அவர்தான், அடைக்கலம் அவர்தான். ஏன்னா அவர்கிட்ட அடைக்கலம் அடையும் போது நாமளும் குணாஸ்ரித ஆகலாம். நாம பிறருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த பவர் ஆஃப் அட்டர்னி நம்மளுக்கு தர்றார். லைக் ஸ்ரீல பிரபுபாதர். அவரு கருணை கொடுத்தா என்ன வேணா நடக்கும். பகவானே அவர் மூலமா நம்மளுக்கு கருணை கொடுக்கிறார். அந்த பவர் அவருக்கு கொடுத்திருக்காரு. 64 மாலைகள் பண்ணணுங்கிறது தான் இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தோட கட்டளை. ஆனா அவர் தோணி நம்மளுக்கு வேண்டாம், இந்த கலியுகத்துல ரொம்ப எல்லா சேவைகளும் நீங்க செய்யணும், அதனால வெறும் சாண்ட் பண்ணிட்டே உக்காண்டு இருந்தா உங்களுக்கு எல்லாருமே ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி கிடையாது, நீங்கெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள், ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறதுனால 16 மாலைகள் அட்லீஸ்ட் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒருத்தரும் 16 மாலைகள், குறைஞ்சபட்சம் 16 மாலைகள் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்றது கிடையாது, அது வேற விஷயம். 16 மாலையே நம்மளுக்கு பெரிய மலை மாதிரி, எப்படா முடியும்னு. ஆனா 64 மாலைகள் பண்ணணும்னா நினைச்சு பாருங்க, நிறைய பேர் இந்த பக்தியிலே இருக்க மாட்டோம். சோ குணாசிரியவாக பகவான் இருக்கிறார், நாமெல்லாம் குணாஸ்ரிதவாக இருக்கிறோம். ஏன்னா நாமெல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள். நாம பௌதிக மாசுக்களால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளோட நடத்தைக்கு காரணமோ காலத்தையோ நம்ம காண முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏன்னா காலம் அப்படி எப்படி கடந்து போகுது. இப்பதான் நான் பிறந்த மாதிரி இருக்கு, இப்பதான் வளர்ந்த மாதிரி இருக்கு, இப்பதான் ஸ்கூல் பண்ண மாதிரி இருக்கு, இப்பதான் கல்யாணமான மாதிரி இருக்கு, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே காலம் போயிருது. ஏன்னா அந்த காலம் போறது கூட நம்மளுக்கு அப்படியே மயக்கப்பட்ட நிலையில ஓடி போகுது. அந்த காலத்தினால மறைக்கப்பட்டிருக்கிறோம். காரணங்களுக்கு, செயல்களுக்கான காரணங்கள் புரியறது கிடையாது. ஏன்னா நாம எல்லாம் மாயையில இருக்கிறோம், நிறைய தப்பு பண்றோம், ஆனா தப்பே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிறோம். ஆனால் முதல் கடவுளோ பௌதிக உடலினால் தன்னை மறைத்துக் கொள்ளாதனால் அவர் உயிர்களின் எல்லாவித செயல்களையும் சாட்சியாக இருந்து பார்க்கிறார். உபதிரஷ்டா, ஹனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வர, பரமேத்மேதி, சாபியுக்தோன், எப்பவுமே சாட்சியா இருக்கிறார், உள்ள அமைதியா இருக்கிறார். நம்ம செயல்களையும் எண்ணங்களையும் எல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. முன்ன எப்படி பிறந்தோம், இப்ப எப்படி நாம செயல்பட்டு இருக்கிறோம், என்ன ஆசைகள் இருக்கு. வெளியில வேணா நடிக்கலாம் நல்லவங்க மாதிரி, ஆனா உள்ள நம்மளுக்குள்ள
எல்லாருக்கும் இன்னொரு புத்தி இருக்கு. அதனால சாட்சியா இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமாத்மாவான முழுவதற் கடவுளும் ஆத்மாக்களை, அவரும் ஆத்மா, ஆனா நம்மள மாதிரி கிடையாது. அவர் பரம ஆத்மா, மிக உயர்ந்த ஆத்மா, விபு, பெரியவற்றுள் பெரியவர். ஆனா நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருக்கு பெரிய அளவில் இருக்கு, நம்மளுக்கு சின்ன அளவில் இருக்கு. ஏன்னா அது சத்து சித்து ஆனந்தம். அவரும் நிலையானவர், நம்ம ஆத்மாக்களும் நிலையானது, நித்தியமானது, சித்து அறிவுடையது. அவருக்கு இருக்கிற அறிவு பெரிய லெவல்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கும் முழுமையான நம்மள் பூரணமான அறிவு நமக்குள்ள இருக்கு. ஆனா அதை உபயோகப்படுத்தாம நாமெல்லாம் இப்போ பல்வேறு நிலைகளால மூடப்பட்டிருக்கோம். கண்ணாடி தூசியால் மூடப்படுவது போல, நெருப்பு புகையால் மூடப்படுவது போல, கருப்பையால் மூடப்படுவது போல நம்ம பல்வேறு நிலைகள்ல அந்த அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறோம். அப்போ பகவான்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்கு? அவருக்கு 6 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அழகு, செல்வம், வீரம், புகழ், துறவு, இப்படி 6 விதமான செல்வங்கள் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அறிவுன்னு பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற அறிவு வேற யார்கிட்டையும் கிடையாது. வீரம்னு பார்த்தா அவர் எத்தனையோ அசுரர்களை கொண்டிருக்கிறார். நம்ம அந்த மாதிரி கோவர்த்தன மலையை தூக்கியிருக்காரு. அது மாதிரிலாம் நம்ம தூக்க முடியாது, கொல்ல முடியாது, அசுரர்களை அழிக்க முடியாது. நம்மளாம் அசுரர்களோட கால் தூசு மாதிரி இருப்போம், எறும்பு மாதிரி. அசுரர்கள் வானம் வரைக்கும் உயர்ந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட அசுரர்களை பகவானால தான் அழிக்க முடியும். ஏன்னா அவர்கள் சித்திகளை கொண்டு பல வகையில போரிடுவாங்க. மறைஞ்சு நின்று ரொம்ப ஒரு முட்டாள்கள் தான் இருந்தாலும் அவங்க அந்த சித்திகளை எல்லாம் பயன்படுத்தி கண்ணுக்கு மறைஞ்சு போரிடுவாங்க. சோ அசுரர்களை அழிச்சிருக்காரு. அவர் வீரத்திலையும் பெரியவர். அதே போல துறவு அப்படின்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கக்கூடியவர். எளிமையான பக்தர்களுக்கு எளிமையா காட்சி கொடுப்பார். எப்படி அவள் வாங்கி குசேலன் கிட்ட சாப்பிட்டார். அவரோட பாதங்களை கழுவி விட்டார். பிராமணர் அது அவர் கால்களை கழுவி அந்த தண்ணியை மேல தெளிச்சுக்கிட்டாரு. அந்த தண்ணியை குடிச்சார். சோ பிராமணர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு காட்டினார். ரொம்ப எளிமையானவர். எளிமையானவர்களுக்கு எளிமையானவர். பக்தர்களுக்கு காலை கூட அமுத்துவர். அர்ஜுனனுக்கு நெருங்கிய தோழனாக, வாடா போடான்னு பேசுற அளவுக்கு நெருங்கிய தோழனாக இருந்தார். அறிவு, அழகுல பார்த்துட்டா அவர் மீற யாருமே கிடையாது. நவ யவனம் ச, என்றுமே இளமையானவர். அவருக்கு 16 வயது பாலகனாக இருக்கிறார். ஈவன் அவருக்கு பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு. 16,108 மனைவிகள், அவங்களுக்கெல்லாம் 10 குழந்தைகள். அப்படி அவங்களுக்கு 10 பேரம் பேத்திகள் அப்படியெல்லாம் வந்தாலும் கூட அவர் குருச்சேத்திர போர்க்களத்துல 16 வயது பாலகனாக, என்றும் அவரோட போட்டோ பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒயிட் தாடியெல்லாம் இருக்காது. பிரம்மாக்கெல்லாம் ஒயிட் தாடி இருக்கும், அப்படியெல்லாம் படங்கள்ல பார்க்கலாம். ஆனா எப்பவுமே இளமையான தோற்றத்துடன் தான் இருப்பார். ஸோ அறிவு, அழகு, செல்வம் அவர்கிட்ட இருக்கிற செல்வம் வேற யார்கிட்டயும் கிடையாது. ஏன்னா மகாலட்சுமிகள், நூற்றுக்கணக்கான மகாலட்சுமிகள் கோலோக வைகுந்தங்கள்ல அவரது பாத சேவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எப்போ பாதத்தை அமுத்தி விட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவரது மார்புல எப்பவுமே மகாலட்சுமிகள் இருக்கிறத நாம பார்க்கலாம். திருப்பதி வெங்கடாச்சலபதி அவருடைய மார்பிள் 2 பக்கம் பூதேவி ஸ்ரீதேவி 2 பக்கம் இருப்பாங்க. சோ பகவான் லக்ஷ்மி அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் அவர்கிட்ட இருந்தா லக்ஷ்மியே வர்றாங்க. அப்ப லக்ஷ்மியே அவருக்கு பாத சேவனம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலும் அவர் என்றும் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால இந்த வெள்ளி நம்ம பாராட்டுறோமே, அந்த கற்கள், வைர வைடூரியங்கள் எல்லாமே அவருக்கு தூசு மாதிரி. நாம தான் அது பெரும் மதிப்பு கொடுக்கிறோம். ஆனா அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் இதெல்லாமே. அவரது 24 மூலக்கூறுகள்ல இருந்து வந்ததுதான் இந்த எல்லாமே. ஸோ எல்லாமே அவருடையது. இப்படி 6 விதமான ஐஸ்வர்யங்கள் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். முழு அறிவு என்பதன் பொருள் ஜீவாத்மா அல்லது உயிர் தன்னுடைய நிலையையும் முழுமுதற் கடவுளின் நிலையையும் அறிந்து கொள்ளுவதுதான். நாம எப்படிப்பட்டவங்க? ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர நித்யதாச. நாம எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்பவர்கள். ஆனால் அவர் சேவை வாங்குபவர், அவர் அனுபவிப்பாளர். போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். சோ அவர் அனுபவிப்பாளர். அவர் நாம தான் கர்த்தான் நாம நினைக்கிறோம். பட் நாம செய்பவர்கள் கிடையாது, சேவிக்கப்படுபவர்கள். அது போல அனுபவிக்கப்படுபவர்கள்.
நாம இங்க செயல் செய்யறோம் அப்படின்னா அது முக்குணங்களின் அடிப்படையில செய்விக்கப்படுகிறோம். செயல்களால் தூண்டப்பட்டு நாம் செய்கிறோம். குணங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். அந்த முக்குணங்கள் தான் நம்மளை ஆட்டுவிக்குது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதுமே சுதந்திரமானவர். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனா அவருக்கு குணங்கள் கிடையாது, நிர்குணா. இப்போ நம்மளுக்கெல்லாம் காலத்தின் கட்டாயம் நமக்கு இருக்கு. நேத்து பிறந்தோம், இன்னைக்கு குழந்தையா இருந்தோம், அப்புறம் வளர்ந்த இளமை வந்தது, அப்புறம் முதுமை வருது. சோ காலம் மாறிட்டே இருக்கு, நம்ம உடலும் மாறிட்டே இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. காலத்தால் கட்டுப்படாதவர். ஏன்னா காலத்தின் அதிபதி அவர்தான். அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில. நான் தான் காலமாக செயல்படுகிறேன். சோ அவர் எப்பவுமே இளமையா இருக்கிறார். சிறு குழந்தையா வந்து பிறக்கிறாருனாலுமே அவர் வந்து ஒரு பக்தருக்கு வரம் தர்றதுனால அப்படி வந்து அவதரிக்கிறார். அவதாரி அவதரிக்கும் போது பக்தருக்கு நன்மை தருவதற்காக, அவங்க பிரேயர்ஸ்க்கு வரம் கொடுத்து அதனால அவர் குழந்தையா வர்றாரு. தவிர அவர் எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான் இருக்கார். உடலை மாற்றலாம், ஆனால் அவர் தெய்வீகத்தன்மை என்றும் மாறுவதில்லை. அவர் தப்பே செய்தாலும் அது நல்லதுதான். அவர்கிட்ட சிறு களங்கம் கூட கிடையாது. ஒரு சூரியன் வந்து மலத்தின் மீது விழுகும்போது மலம் தூய்மையாகிறதோ தவிர அந்த சூரிய கதிர்கள் அசுத்தப்படுவதில்லை. அது போல பகவான் ஏதாவது செஞ்சாருன்னா அந்த செயல்கள் நம்மளோட பார்வைக்கு தீங்காக மாறாக தென்பட்டாலும் அது நல்லதுக்குதான். ஏன்னா பகவான் என்றும் தவறுவது இல்லை. அவர் என்னைக்கும் பகவானாகவே இருக்கிறார். ஆனா நாமெல்லாம் பல தவறுகளை பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு 4 குறைகள் இருக்கு. தவறு செய்பவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களுடையவர்கள், இப்படி 4 விதமான குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸ்லோகம் 8. ஏவம் சந்தம் ஆத்மஸ்தம் வேத பூருஷः நாஜ்யதே பிரதிஸ்தோ அபீதத் குணைஷமயி ஸ்திதः. மொழிபெயர்ப்பு படிங்க. ஜட இயற்கையினுள்ளே இருந்தாலும், மொழிபெயர்ப்பு, ஜட இயற்கையினுள்ளே இருந்தாலும் பரமாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் முழு அறிவுடையோன் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் எப்போதும் எனது உன்னத அன்பு தொண்டிலேயே இருக்கின்றான். பொருளுரை: முழுமுதற் கடவுளானவர் இப்பௌதீக உலகில் தோன்றினாலும் அவர் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல முழுமுதற் கடவுளிடம் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பூத உடல் பெற்றிருப்பினும் அல்லது இந்த பௌதீக உலகில் இருந்தாலும் பௌதீக குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. இது மிகவும் அருமையாக பகவத்கீதை 14.26 விளக்கப்பட்டுள்ளது. மாம்சையோ விசாரேன பக்தி யோகேன சேவதே ஷாகுணான் சமதித்யைதான் பிரக்ம பூயாய கல்பதே. எந்நிலையிலும் பின்வாங்காது பகவானின் பக்தி பணியில் தன்னை முழு நேரமும் ஈடுபடுத்தி கொண்டிருப்போன் பௌதீக குணங்களையெல்லாம் கடந்து பிரம்மத்தை உணரும் பேறு பெறுகின்றான். இது சம்பந்தமாக ஸ்ரீல கோஸ்வாமி கூறுகிறார்: எந்நேரமும் இறைவனின் பக்தி பணியிலேயே தனது உடல், மனம், வார்த்தையினால் ஈடுபட்டிருப்போன் இப்பௌதீக உலகில் வாழ்ந்தாலும் அவன் விடுதலை பெற்றவனாகவே கருதப்படுகிறான் என்று. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ ஜட இயற்கையிலே இருந்தாலும் பரமாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் முழு அறிவுடையோன் ஜட இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ யார் ஒருவர் பரமாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் வித்தியாசத்தை உணர்றாங்களோ, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. என்ன தோற்றத்தையும் செயல்களையும் எவன் ஒருவன் அடைகிறானோ அவன் மீண்டும் ஜட உலகில் வந்து பிறப்பதில்லைன்னு பகவான் சொல்றார். சோ ஏன்னா அது உணர்ந்துட்டா வேற எதுவுமே உணர வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஒருவர் பரமாத்மாவையும் பகவானையும் வதந்தி தத்துவம் தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே. இந்த 3 நிலைகளை அறிந்தவர்கள் பகவானோட செயல்களையும் அவரது தோற்றத்தை பற்றி அறிந்தவர்கள் என்ன பண்றது இல்லைன்னா ஜட செயல்கள்ல ஆர்வம் கொள்வதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மிகப்பெரிய ரகசியம் அதுதான். இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து அந்த அறிவு கிடைக்கலினா கண்டிப்பா அவன் முட்டாள்தான். முட்டாள்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, ஆழ்ந்த ஜட செயல்கள்ல ஈடுபட்டு மீண்டும் பிறப்பு இறப்பு எனும் சிக்கலில் அவங்க தொடர்ந்து அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியாதவர்களாக அந்த சுழலிலே சிக்கி தவிப்பார்கள். ஆனா யார் ஒருவர் பகவானை பற்றியும் அவரது
சக்திகள், அவரது விரிவங்கங்கள், அவரது தோற்றம், செயல், இதை அனைத்தையும் அறிந்தார்களோ அதுதான் உண்மையான நாலேஜ். நாலேஜ்ன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள்ல உள்ள போய் வெளியில வருவாங்க. ஆனா பகவானுடைய படைப்புகள் அனைத்து அறிவையும் யாராலையும் பெற முடியாது. ஏன்னா பகவானோடது சக்திகளை பற்றி பகவானுக்கே தெரியல. ஈவன் பிரம்மா விஷ்ணு அவங்க பிரம்மா சிவன் போன்ற பெரும் தேவர்களே அவர்களே குழப்பமடைகிறார்கள். முய்யந்தி யத் சூரையக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திரிஷர்கோ அமிர்சா தாம்னா ஸ்ரீன சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமகி. முதல் ஸ்லோகத்துல பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மொய்யந்தி குழப்பம் அடைகிறார்கள். அப்படி இருக்கிறப்ப நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். அப்ப நம்ம அளவுல எவ்வளவு தூரம் பகவானை புரிஞ்சுக்க முடியுமோ, அவரது ஆற்றல்கள், அவரது சக்திகள், அவரது சிறப்புகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஜட இயற்கை குணங்களால பாதிக்கப்படுறது கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறோமோ தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. அது ஆக்கப்பூர்வமாக பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். தெரிஞ்சுக்கிட்டா என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன? ஓ இவர் தான் பெரியவர், நாமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு அமானித்துவம், அடக்கம் வரும். அடக்கம் வந்துட்டு அப்புறம் நாம அவரை சரணாகதி அடைய கூச்சப்படுறது இல்ல. நிறைய மக்கள் பகவான் முன்னாடி, விக்கிரகம் முன்னாடி போய் விழுகிறது கூட கூச்சப்படுவாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் கோயிலுக்கு வந்தாங்கன்னா பணக்காரங்களா இருப்பாங்க, பெரிய கார்ல வருவாங்க. ஆனா கைய மட்டும் இப்படி கும்பிடுறதே பெருசா நினைப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ள ஒரு ஃபார்மாலிட்டி வந்துட்டு சுத்திட்டு போவாங்க. சிலரெல்லாம் எட்டி பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் கௌரவம் அவர்களே உள்ள ஒரு மனசை ஆட்டுவிக்குது. சோ அவங்க உடலால பகவானுக்கு எப்படி வழிபடணும், பக்தி பண்ணணும்னு தெரியாது. சாஷ்டாங்கமாக தண்டம் போல விழணும். தண்டவத் பிரணாம். தண்டவத் பிரணாம் ஏன்னு சொல்றோம்னா, தண்டம் ஒரு குச்சி எப்படி கீழே போட்டா தடால்னு விழுகும், வளையாது. அது போல ஒரு ஆண் மகனானவன் பகவான் விக்கிரகத்துக்கு முன்னாடி போனா தண்டம் போல விழுந்து வணங்கணும். நான் ஏதுமற்றவன், உன்னுடைய கருணையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சரணாகதி வரும். இல்ல அகங்காரம் இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகும்னா விழவே மாட்டாங்க. இப்ப ஜட இயற்கையின் முக்குணங்களால அவன் பாதிக்கப்படுவதில்லை. அது போல முழுமுதற் கடவுளுடன் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பூத உடல் பெற்றிருப்பினும் அல்லது பௌதிக உலகில் இருந்தாலும் பௌதிக குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. இங்க இணைதல் அப்படிங்கிற சொல் எதுக்கு குறிக்கிறது அப்படின்னா, பகவானுடன் இணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னா பகவானுடைய ரூபத்துல தன்னை இணைத்துக் கொள்வது கிடையாது, பகவானின் குணங்களோடு இணைத்துக் கொள்ளுதல். இப்ப யோகம் அப்படின்னா என்ன? பகவானுடன் நம்மை இணைப்பது. இணைப்பது அப்படின்னா பகவானோட சிந்தனையில் இருப்பது. அதுக்காக பிரம்மா ஜோதியில இணைவது கிடையாது. அந்த அந்த மீனிங்கோட இங்க பார்க்க கூடாது. இணைவது அப்படிங்கிறது யுஜ் என்கின்ற சொல்லில் வந்த யோகா. யோகா அப்படின்னா பகவானோட நம்ம இணைத்தல். ஏன்னா பகவானுடைய அந்த உணர்வு தான் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அது மறைஞ்சிருக்கு. பௌதீக குணங்களால இப்ப மூடி இருக்கிறோம். இந்த உடல் என்னும் பௌதீக உடல் எடுத்து பௌதீக குணங்களால் நாம மூடப்பட்டிருக்கோம். ஆனா பகவானுடன் இணையும் போது அந்த குணங்கள்ல இருந்து விலகி அந்த புனிதத்துவம் நம்மளுக்கு வெளிப்படும். பகவானை பற்றி பேசும்போது, கேட்கும் போது, பக்தர்களோட இணைந்திருக்கும் போது. இப்ப இணைந்திருத்தல், இப்ப நாம எல்லாம் போன்ல இணைந்திருக்கிறோம். அதுக்காக ஒருத்தரோட பாடியில ஒருத்தர் போயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அது போல சோ இங்க மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தியோகேன சேவதே சகுணான் சமதீப்தியே தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. எந்நிலையிலும் பின்வாங்காது பகவானின் பக்தி பணியில் தன்னை முழு நேரமும் ஈடுபடுத்தி கொண்டிருப்போன் பௌதீக குணங்களை எல்லாம் கடந்து பிரம்மத்தை உணரும் பேறு பெறுகிறான். எப்பொழுது பகவானோட சிந்தனையில இருக்கிறவன் கண்டிப்பா பிரம்மத்தை, அப்படின்னா இங்க பிரம்ம ஜோதி கிடையாது, பிரம்மத்தினா பகவானை உணர்ந்து கொள்ளுதல். அப்ப எந்த நேரமும் இறைவனின் பக்தி பணியிலே தனது உடல், மனம், வாச்சோ கர்மனோ மனசோ, உடலாலும் மனதாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் ஈடுபட்டிருப்போன் இந்த பௌதிக உலகில் வாழ்ந்தாலும் அவன் விடுதலை பெற்றவனாகவே கருதப்படுகிறான். சோ முக்தி பெற்றவனாக. விடுதலை பெற்றவன்னா என்ன? முக்தி பெற்றவன், ஜீவன் முக்தா. உடலால இருந்தாலும் அவன் ஜீவன் இருந்தாலும், ஏன்னா ஜீவன் போனதுக்கு அப்புறங்க இவர் முக்தி பெற்று விட்டார். இப்ப நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் பார்த்திருப்பீங்க, உயிர் போயிருச்சு அப்படின்னா
இவர் முக்தி அடைந்து விட்டார், ஆத்மா சாந்தி அடைந்தது அப்படிம்பாங்க. சும்மா வார்த்தைகளாலதான் சொல்லுவாங்களே தவிர உண்மையில அந்த ஜீவாத்மா எப்படி எந்த நாலேஜ் எடுத்துக்கிச்சு இருக்கும்போது இந்த உடலால பகவானை பற்றிய அறிவு பெற்றதா இல்ல பெறாமல் அப்படியே போயிடுச்சானலாம் தெரியாது. ஆனா அந்த வார்த்தை பொதுவாவே யூஸ் பண்ணிடுவாங்க எல்லாருக்குமே. அதெல்லாம் உண்மை ஆயிராது. உண்மையில யார் ஒருவர் எப்பொழுதும் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டும் நினைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறானோ அவனுக்குத்தான் உண்மையான முக்தி என்கின்ற வீடு பேர் அமையும். அப்ப வெறுமனவே வாயில சொல்லிட்டா எதுவும் வராது. நான் சரணாகதி அடையிறேன் அப்படின்னு சரணம் அப்படிம்பாங்க பகவான்கிட்ட போய். சரணம்னா என்ன, எப்படி சரணாகதி அடையிறது? அதுக்கு எத்தனை தத்துவங்கள் இருக்கு? 6 விதமான தத்துவங்கள் இருக்கு. அனுகூல்யஸ்ஸ சங்கல்ப பிரதிகூல்யஸ்ஸ வர்ஜன ரசஸ்யதீதி விஸ்வாசோ கோத்ருப்பவே வர்ணம் ததா ஆத்மநிஷேப கார்பண்யே சத்விதா சரணாகதி. 6 விதமான அந்த கொள்கைகள் இருக்கணும். பகவானுக்கு அனுகூலமா இருக்கணும், பிரதிகூலமா செயல்படக்கூடாது, அவரை விசுவாசமாக நீயேதான் கதி, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கணும். நிறைய பேர் எனக்கு கதி இருக்காங்க, எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சொத்து இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, டாக்டர் இருக்காரு என்னை காப்பாத்திருக்கு, இதெல்லாம் சரணாகதி கிடையாது. நீ ஒருவனே ஒருவன் தான், எத்தனை துன்பம் வந்தாலும் நீ மட்டும்தான் என்னை காப்பாத்த போற. சில பிரபுபாதர் மாதிரி அணுகுண்டு விழுகுதா, அவர் உட்கார்ந்து கச்சோரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் கேக்குறாங்க, நாங்கெல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நீங்க ரொம்ப கூலா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. அணுகுண்டு வருதே, அணுகுண்டு ரூபத்துல கிருஷ்ணா வர்றாரு, அப்படி வந்தா எங்கிட்ட வந்தா அது கிருஷ்ணா நான் எடுத்துப்பேன்டார். சோ அவ்வளவு ஒரு சரணாகதி அவருக்கு. ஏற்கனவே அவர் சரணடைந்த ஆத்மா. சோ நாமெல்லாம் அணுகுண்டு வந்தா ஓடுவோம். எங்கிருந்தாலும் நம்மளுக்கு சாவுங்கன்னா அது குறிச்சு வச்ச நேரத்துல எம்மன் கண்டிப்பா அவர் தூதர் விட்டு எடுத்துருவார். நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப தேவதூதர்களோ அல்லது விஷ்ணு தூதர்களோ அல்லது யம தூதர்களோ வருவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 9. யஸ்வதர்மேன மாம் நித்யம் நிராஷு ஸ்ரத்தயான்வித பஜதே சனைஸ்கஸ் தஸ்ய மனோராஜன் பிரசீததி. மாதாஜி நான் படிக்கிறேன். மாதாஜி படைங்க. மொழிபெயர்ப்பு பொருளுடைய தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபதை. முழு முதற் கடவுளான பகவான் விஷ்ணு தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரியவன் தொழில் சார்ந்து இருந்த போதிலும் அவன் எந்த விதமான பொருளாசையும் இன்றி எனது அன்பு பணியில் ஈடுபடுவானாயின் அவன் தனக்குள்ளே திருப்தியுடையவனாகின்றான். பொருளுரை. இந்த ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருப்பதை உறுதி செய்கின்றது. வாழ்க்கை கடமைகள் என்பவை பௌதிக மற்றும் ஆன்மீக வாழ்க்கை 4 பிரிவுகளை குறிக்கின்றன. அவை அந்தனர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என்றும், மேலும் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் போன்றவைகளாகும். ஒருவன் இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கேற்ப பலன் கருதாது வாழ்ந்தான் ஆகி அவன் படிப்படியாக தன்னிறைவு பெறுகின்றான். இக்கடமைகளை ஒருவன் பக்தி தொண்டாக கருதி முதற் கடவுளுக்கு செய்து வருவதே அவனது வாழ்வின் உயர்ந்த லட்சியமாக இருக்கின்றது. பகவத்கீதை இதனை கர்மயோகத்தின் வழிமுறை என்று உறுதி செய்கிறது. இதனையே வேறொரு விதமாக பகவானுடைய திருப்திக்காகவும் அவருடைய தொண்டிற்காகவும் மட்டுமே ஒருவன் செயல்பட வேண்டும் என்றும் சொல்லலாம். இல்லையில் நாம் கர்மவினையின் பலனில் சிக்கிக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தத்தமுக்குரிய கடமைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் தம் கடமையின் நோக்கம் பௌதிக தன்மைகளை பெறுவதாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் தம் கடமைகளினால் வரும் பயன்களை அர்ப்பணித்து விட வேண்டும். ஒரு அந்தணனது தர்மமாக கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், அவன் பௌதிக பலன் கருதி தொழில் செய்யாது தன்னுடைய தொழிலை முழுமுதற் கடவுளை மகிழ்ச்சியுற செய்யவே பயன்படுத்த வேண்டும். இந்த வழியில்தான் சத்திரியரும் வைஷ்யரும் சூத்திரரும் நடத்தல் வேண்டும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான தொழில்கள் மற்றும் பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் செயல்களின் நோக்கம் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக இருத்தல் வேண்டும். பக்தி தொண்டு என்பது எளிமையானது, எல்லோராலும் செய்யக்கூடியது. ஒருவன் அவன் இருக்கின்றபடியே இருந்து கொள்ளட்டும். அவனுக்கு தேவையானது என்னவென்றால், முழுமுதற் கடவுளின் மூர்த்தத்தை அவன் தனது வீட்டில் பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அம்மூர்த்தங்கள் ராதாகிருஷ்ணராகவோ லட்சுமி நாராயணராகவோ இறைவனின் பல்வேறு வடிவங்களில் ஏதேனும் ஒன்றாகவோ இருக்கலாம். இந்த வழியில் ஒரு அந்தணனோ சத்திரியனோ வைஷ்யனோ அல்லது சூத்திரனோ தனது நேர்மையான உழைப்பின் மூலம் இறைவனை வழிபடலாம். ஒருவனது சுதர்மம் எதுவாகவோ இருப்பினும் கவலை இல்லை. அவன் கேட்பது, ஓதுவது, நினைப்பது, பிரார்த்திப்பது எல்லாவற்றையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து
அர்ப்பணிப்பது போன்ற பக்தி தொண்டனை மேற்கொள்ள வேண்டும். இம்முறையில் ஒருவன் எளிதாக தன்னை பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இறைவன் ஒருவனது தொண்டில் மகிழ்ந்தார் என்றால் அவனது வாழ்வின் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதே. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்மளுக்கு வர்ண ஆசிரமங்கள் வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ வர்ணம் 4, ஆசிரமங்கள் 4, அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அப்புறம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இப்படின்னு வர்ணங்கள் ஆசிரமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள், வர்ண ஆசிரமம் இதுதான். அப்போ வர்ணாசிரம தர்மத்திற்கு ஏற்ப இப்ப நாம யாரா வேணா இருக்கலாம். ஒரு சூத்திரன் கூட பக்தன் ஆகலாம். ஏன்னா அவன் பிராமண தொழிலை செய்யக்கூடாது. பிராமணருக்குரிய கடமை சூத்திரனோ அல்லது சத்திரியனுக்குரிய கடமையை ஒரு பிராமணனோ இப்படி மாறி மாறி செய்யக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு தொழில செஞ்சுக்கிட்டு அந்த நிலைக்கு ஏற்றவாறு பரமபுருஷ பகவானிடம் பக்தி தொண்டு செய்யணும். சர்மஸ்வனிஸ்தித கபும்சாம் விஸ்வக்ஷேனோ கதாசூய நோத்பாதையேத் எதிரிதம் ஸ்ரம ஏவஹி கேவலம். இல்லை, அந்த தொழில் கடமையை அவங்கவுங்க நிலைக்கு ஏற்பவாறு செஞ்சுட்டு பரமபுருஷனை பற்றிய செய்திகளை அவங்க கேட்டுட்டே இருக்கணும். ஸ்ரவணம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும். பகவானை பத்தி நாமம் சொல்லணும். ஸ்ரவணம், கீர்த்தனம் அப்படின்னா நாமம் சொல்லணும். காலையில சாண்டிங்க்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது 16 மாலைகள் தொடர்ந்து சொல்லணும். சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு சாப்பாடு அப்படின்னா அதுல எவ்வளவு வெரைட்டி இருக்கு. பருப்பு, ரசம், சாம்பார், புளிக்குழம்பு, அப்பளம், ஊறுகாய், வடை, பாயசம், ஸ்வீட் இப்படி இருக்கிற மாதிரி பக்தி தொண்டுல பல டேஸ்ட் இருக்கு, பல விதமான வெரைட்டி இருக்கு. ஸோ காலையில சாண்டிங் கட்டாயம் பண்ணணும். அப்புறம் மங்களாரத்தி பண்ணணும். பகவானோட விக்கிரகங்களை வைத்து வழிபடலாம். அவங்க எந்த விக்கிரகம், அதாவது விஷ்ணுவிற்கு பல அவதாரங்கள் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் விஷ்ணுவாக வருகிறார், அவர் வாமனரா வர்றார், வராகரா வர்றார், மத்தமா வர்றார், கூர்மவா வர்றார். யாருக்கு எந்தெந்த ரூபம் பிடிச்சிருக்கோ. ஆனா முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவை தவிர வழிபாடு மிக உயர்ந்தது எதுவும் கிடையாது. ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம். மிக உயர்ந்த வழிபாடு என்ன? விஷ்ணு வழிபாடு. அதை விடவும் மிக உயர்ந்தது என்னன்னா அடியாருக்கு அடியாராக இருத்தல், விஷ்ணுவுடைய பக்தர்களுக்கு அடியவனாக இருத்தல். அவங்களுக்கு அடியராக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே சாமிக்கு தான் செய்வோம் அப்படின்னு திருப்பதியில கொண்டு போய் பெரிய பெரிய தங்க மாலையெல்லாம் போடுவாங்க. ஆனா ஒரு பக்தருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்ப பகவான் அதை விரும்ப மாட்டார். எனக்கு நேரடியா செய்யக்கூடிய தகுதி உனக்கு இல்ல, அதனால பக்தனுக்கு முதல்ல போய் செய்யன்னு கூட தனது தொண்டருக்கு சொல்றார். திருக்கச்சி நம்பி அவர்கள் அவர் பகவானுக்கு எப்போ சேவை செஞ்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அப்ப ஒரு அடியவர் இவர் டெய்லி பகவான்கிட்ட பேசுறாரே, நம்மளுக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அப்ப அவர் பகவான்கிட்ட கேக்குறாரு, இந்த அடியவருக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும், எப்ப வீடு பேர் பெறுவார் அப்படின்னு கேக்குறாரு. கேக்கும்போது அவர் சொல்றாரு, அவனுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும், இன்னும் 1 வருஷத்துல அவன் என்கிட்ட வந்துருவான்னு சொல்லு அப்படின்னு. அப்ப இவருக்கு ஒரு நட்பாசை, நான் எப்ப இந்த ஜட உலகுல இருந்து போவேன் அப்படின்னு கேட்கலாமான்னு தோணுது. ஆனா பகவான் உள்ளத்துல பரமாத்மாவா இருக்கிறதுனால அவரு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியும். நீ ஏதோ கேட்க நினைக்கிற போல அப்படின்னு. அதேதான், நானும் அவரை போல நானும் எப்ப வருவேன்னு கேட்கணும், உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு. இப்பெல்லாம் நீ வரமாட்டே, இன்னும் பல ஜென்மம் ஆகும் அப்படிங்கிறார். உடனே இவருக்கு ஷாக் ஆயிருது. என்னடா இவருக்கு நேருக்கு நேரா நான் பேசுறேன், இவ்வளவெல்லாம் செய்யறேன். இவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்றார். ஆலவட்டம் அப்படின்னா அந்த விசிறி வீசுறது. எப்பவுமே பகவானுக்கு ஆலவட்டம் வீசிட்டே அவர்கிட்ட பேசிட்டு இருப்பார். பகவான் இவர் கூட ரொம்ப க்ளோஸா பேசுவார். அது எல்லாருக்குமே தெரியும். அங்க என்னடா இவ்வளவு க்ளோஸா இருக்கிற, எனக்கே பல ஜென்மம் ஆகும்னா அவர் உண்மை அவர் நல்லா பக்தி பண்றாரு, அவர் சீக்கிரம் போறார், நான் லேட் ஆகும்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பகவான்கிட்ட நேரா பேசுறது கிடையாது. இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு, பகவானே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணணும், உங்ககிட்ட சீக்கிரம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீ எனக்கு நேரடியா சேவை செய்யாத, என்னோட அடியவருக்கு போய் சேவை செய் அப்படின்னு. அப்பவே அந்த விசிறி தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு. ஓடி போய்
இவர் பலர் பெயர்கிட்ட அடியவர்கள்ட்ட கேக்குறாரு, நான் உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யறேன். ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பகவான்கிட்ட நேரா பேசுறேன், உங்ககிட்ட போய் நான் வேலை வாங்குறதா? தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் அதை அபராதம் அபராதம் சொல்லிடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடைசியில மாறு வேஷம் போட்டுட்டு போய் வேலை செய்யறாரு. சோ அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு நேரடியா தான் சேவை செய்வேன்றது கிடையாது. ஒரு பக்தருக்கு சேவை செய்வதன் மூலமாக பகவான் மிகவும் திருப்தியுறுகிறார். எப்பவுமே நாம நேரடியா பகவானுக்கு செய்யணுங்கிற ஆசையை விட்டுட்டு பக்தருக்கு பக்தராக கீழிருந்து அடியேனுக்கு அடியேனாக தாசானு 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 தாசனாக இருக்கறதுக்கு நாம ட்ரை பண்ணணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றாரு, நான் வந்து நாகம் விப்ரோ நச்ச நரபதி நாபி வைஷ்யே ந சூத்ரோ நாகம் வர்ணி நச்ச கிருஹபதிர் நோ வனஸ்தோ எதிர்வா அப்படின்னு. அப்ப நான் யாரு? நான் வந்து விப்ரனும் கிடையாது, வைஷ்ய. நாபி வைஷ்ய அப்படிங்கிறார். நரபதிர் நாபி வைஷ்ய அப்படிங்கிறார். நான் சூத்ரனும் கிடையாது, எந்த வர்ணமும் கிடையாது. நாகம் வர்ணி நச்ச கிருஹபதிர். அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டாக்க, கோபீர் பர்த்து பத கமலையோர் தாச தாசானு தாசானு தாச அப்படிங்கிறார். நான் கோபிகள், அந்த கோபிகள் அப்படின்னா உன்னதமான பக்தர்கள் அவங்கெல்லாம், அவங்களுடைய தாசானு தாசானு தாசன். அங்க பத கமலையோர், பாத கமலங்கள், தாமரை பாதங்களுக்கு நான் வந்து தாசானு தாசானு தாசன். எவ்வளவு ஒரு பகவான்கிட்ட சாட்சாத் அவர் வந்து பகவான் கிருஷ்ணர், அவரே இப்படி சொல்லும்போது நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அப்ப வந்து நாம பக்தர்களுக்கு பக்தர் அடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்மள கடமையோட நோக்கம், ஒரு வைஷ்யன் வந்து தொழில் கடமையை செய்யணும், விவசாயம் பண்ணணும், பசு பராமரிப்பு செய்யணும், தொழில் பண்ணி அவங்க அரசாங்கத்திற்கு வரி கட்டணும். இப்படி செய்து கொண்டே பகவானுக்காக அதை செய்ய வேண்டும். ஒரு பிராமணன் அப்படின்னாலே அவன் சாஸ்திரங்கள் படித்து வேத அறிவை பெற்று மக்களுக்கு அதை வந்து போதிக்கணும், அது பகவானுக்காக செய்யணும். அதே போல ஒரு சத்திரியன் அப்படின்னா அவன் பகவானுக்கு சேவை செய்வதற்காக அந்த கடமையில் ஈடுபட்டிருக்கணும். அதனாலதான் அர்ஜுனன்ட்ட சொல்றார், நீ கடமையிலிருந்து தப்பி ஓடலான்னு பார்க்காத, போர் புரிவது உன் கடமை, ஆனால் அதை எனக்காக செய், பலனை எதிர்பார்க்காத. அது வெற்றியோ அல்ல தோல்வியோ, வெற்றியாக இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், தோல்வியா இருந்தாலும் நீ வீரமரணம் அடைந்து என்கிட்ட வந்துருவ. சோ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்றார். அப்ப பகவான் நம்மளுக்கு துணை இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம கடமை செய்யணுமே தவிர நம்மளா முடிவெடுக்க கூடாது, இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது. ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்றதுதான் நல்லது, நாம நினைக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. சில சமயம் சட்டங்களை நாமளே எடுத்துக்குவோம், நம்ம மனசே சட்டங்கள் போடும், நீ செய்யறது நல்லது, செய், அது தப்புன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுக்காத. இது யாருக்கு நம்ம தொந்தரவு பண்ண போகுது? உன்னுடைய செயல் யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள இருந்து பகவான் பாக்குறார், மனசாட்சின்னு சொல்ற அந்த பரமாத்மா. சில சமயம் ஒண்ணும் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, உன் மனசாட்சி அப்பவே சொல்லுச்சுல வேண்டான்னு, நீ அதை செஞ்சியே, இப்ப அனுபவிக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லும். அது வந்து உள்ள இருக்கிற பரமாத்மா தான் அப்படி சொல்ல வைக்கிறார். ஆனா நம்மளுக்கு அப்பெல்லாம் புரியாது. பக்திக்குள்ள வந்தோன்னதான் பரமாத்மா நமக்குள்ள இருந்து வழிகாட்டுகிறார், இந்த சிந்தனைகளை தருகிறார். சோ நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாக, அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும், மகிழ்விப்பதாக இருக்க வேண்டும். சோ ஒருவர் நேர்மையான உழைப்பின் மூலம் இறைவனை வழிபடலாம். ஒருவன் சுதர்மம் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, அவன் கேட்பது, ஓதுவது, நினைப்பது, பிரார்த்திப்பது எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணிப்பது போன்ற பக்தி தொண்டினை மேற்கொள்ள வேண்டும். இப்படித்தான் எளிதாக தன்னை பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இறைவன் ஒருவனது தொண்டில் மகிழ்ந்தாருன்னா அவனோட வாழ்க்கை நிறைவேறிவிட்டது. இல்லைன்னா சிரம ஏவகி கேவலம், எல்லா உழைப்பும் பயனற்றதே. நீங்க கடுமையா உழைக்கலாம், கழுத போல உழைத்து பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம், ஆனா அது சிரம ஏவகி கேவலம். ஏன்னா இறக்கும் போது ஒண்ணும் வராது. ஏன்னா நீ பகவானையும் வழிபடல, அந்த சொத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாது. கழுதை புல்லு களைஞ்ச மாதிரி, புல்கட்டு களைஞ்ச மாதிரி. அடுத்தது ஸ்லோகம் 10. பரித்யக்த குண சம்யக் தர்ஷனோ விஷதாசயः சாந்திம் மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே.
ஹரேஷ்ணா மொழிபெயர்ப்பு. மனமானது நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. மனமானது எல்லாவித பௌதிக மாசுக்களில் இருந்தும் தூய்மையடைந்து விட்டால் ஒரு பக்தனின் மனம் விரிந்து தெளிவு பெற்றதாய் விளங்குகிறது. அந்நிலையில் அவனால் எல்லாவற்றையும் சமபார்வை பார்க்க முடிகிறது. அந்நிலையில் அவன் வாழ்க்கை அமைதியாகவும் சச்சிதானந்த நிலையில் என்னோடு சமமாகவும் இருக்க முடிகிறது. பொருளுரை. மாயாவதிகளின் கொள்கையான கைவல்யம் என்பதற்கும் வைணவர்களின் கைவல்ய கொள்கைக்கும் வேறுபாடு உண்டு. மாயாவதி பௌதீக மாசுக்களில் இருந்து ஒருவன் தன்னை விடுவித்துக் கொண்டான் என்றால் அவன் பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து விடலாம் என்று நினைக்கின்றான். ஆனால் வைணவ தத்துவவாதிகளின் கைவல்யம் என்பது வேறு விதமானது. அவன் தனது நிலையினையும் முழுமுதற் கடவுளின் நிலையினையும் நன்கு அறிந்து கொள்கிறான். இந்த மாசு மறுவற்ற நிலையில் உயிர்கள் தம்மை பரமாத்மாவின் நித்திய ஊழியர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றன. இதுவே பிரம்ம உணர்வு, உயிர்வாளிகளின் ஆன்மீக நிறைவு என்றழைக்கப்படுகின்றது. இந்த ஆன்ம நேயப்பாடு மிக எளிதில் அடையக்கூடியதுதான். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி ஒருவன் பகவானின் பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவன் கைவல்யம் அல்லது பிரம்மத்தின் உன்னதமான நிலையில் உடனே இடம் பெறுகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரேஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ மனமானது பௌதிக மாசுக்கள் இருந்து தூய்மை அடைந்தால் அவன் தெளிவு பெற்று ஒரு பக்தன் மனம் விரிந்து தெளிவு பெற்றதாய் விளங்குகிறது. சோ பௌதிக மாசுக்கள் அப்படின்னா என்ன? 3 குணங்கள். அந்த 3 குணங்கள் நம்மளுக்கு நான் அனுபவிப்பாளன், இதை வாங்கணும், இதை வாங்கினா எனக்கு பெருமை, இதை செஞ்சா எனக்கு புகழ் வரும், இதை செஞ்சா எனக்கு சொத்து வரும், இந்த மாதிரி உடல் சார்ந்த கருத்துக்கள் தான் பௌதிக மாசுக்கள். யார் ஒருவர் தன்னை உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லையோ அவனது சிந்தனைகள், செயல், சொல், பேச்சு எல்லாமே பகவானுக்கு சேவை செய்வதாக அமைகிறதோ அவன் சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில ஈடுபட்டிருப்பான். சோ ஒரு பக்தனுடைய வெளிப்புற அடையாளத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியாது. அவன் சிறந்த பக்தன், இவன் சாதாரண மனிதன் அப்படின்னலாம். ஆனா பார்ப்பதற்கு எல்லாரோட செயல்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த பக்தனோட உணர்வு வேறு விதமா இருக்கும். ஆனா பௌதிகவாதியோட உணர்வு வேறு விதமா இருக்கும். அவன் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தம் கொண்டாடுவான். ஆனா பக்தன் எல்லாவற்றையும் பகவானுடையது என புரிந்து கொண்டிருப்பவனா இருப்பான். சோ மனம் மாசு அப்படிங்கிறது பௌதிக மாசுக்கள். இந்த முக்குணங்களால அவன் நினைக்கிறான் எல்லாமே நான் உரிமையாளன், இந்த வீட்டுக்கு நான் தான் உரிமையாளன், இந்த என்னுடைய கணவன், இது என்னுடைய குழந்தை. அது ஆத்மாவா பார்க்க மாட்டான், பகவானுடைய அங்கத்துணுக்கு. அந்த ஆத்மா நம்ம கிட்ட பகவான் கொடுத்திருக்காரு. எதுக்கு? அவனுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு. நல்ல வழினா எது? பகவானுடைய லோகத்தை திரும்பி அடைவதற்காக அவனுக்கு பகவத்கீதை, பாகவத ஞானத்தெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய ஒரு பெரும் பக்தராக்குறது தான் ஒரு தாயோ தந்தையோ குருவோட கடமை. ஆனா இன்னைக்கெல்லாம் எல்லாருமே அந்த வேத கொள்கைகளை மறந்து வெறும் பௌதிக படிப்பை மட்டும் கொடுத்து நான் தாய் தந்தை அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. உண்மையில யாருமே இங்க தாய் தந்தையா 95% மக்கள் செயல்படுறது கிடையாது. தாய் தந்தை என்கிற பெயர்ல அந்த ஆத்மாவுக்கு அவங்க ரொம்ப தீங்கு பண்றாங்க. பௌதிக படிப்பை கொடுத்து நல்லா படி சம்பாதிக்கலாம். எது வரைக்கும் முடியும் சம்பாதிக்கிறதுக்கு? ஏன்னா அந்த ஆத்மா நிலையானது, உடலோ அழிய போறது. அந்த உடலுக்குரிய படிப்பு, அந்த உடல் மரணத்து வரைக்கும் தான் அந்த படிப்பு இருக்கும். அதுவுமே எது வரைக்கும் உதவும்னு தெரியாது. ஏன்னா எப்ப அவன் அடிபட போறான், எப்போ அவன் முந்தையே அவனுக்கு மரணம் வந்தாலும் அந்த படிப்பு உதவாது. போறப்ப எந்த மாதிரி நம்ம போகணும், எத்தனை லோகங்கள் இருக்கு, எந்த லோகம் நம்மளுக்கு அந்த கரெக்டா எந்த இடத்துக்கு போறோங்க. இப்போ புறப்பட்டுட்டோம், சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வண்டி ஏறுறோம். ஆனா எங்க போகுது, எந்த இடத்துல நிக்கணும், நம்ம என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாம சூட்கேஸை மட்டும் எடுத்துட்டு ரோட்ல போனோம்னா அது நம்ம குறிக்கோளே கிடையாது. எந்த குறிக்கோளும் இல்லாம ரோட்ல சூட்கேஸ் எடுத்துட்டு போனோம்னா எங்க போய் நம்ம நிக்கிறது, எந்த பஸ்ல ஏறுறது, எங்க போய் தங்குறது, என்ன பண்ணணும் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. நாம இறக்க போறோம், ஒரு சின்ன இடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு பிளான் பண்றோம். எப்ப திரும்பி வரணும், ரிட்டர்ன் டிக்கெட் எப்படி, போறதுக்கு எப்படி, அங்க போய் எங்க தங்குறது, சோ என்ன பண்ணணும், எல்லாமே குறிக்கோள் இருக்கு.
ஆனா இந்த உடலை விட்டு ஆத்மா போகுது, நிலையான இந்த ஆத்மா போகும்போது எந்த லோகத்துக்கு போகணும், எதுக்காக போகணும், அங்க என்ன நடக்கும், ஒரு ஒரு நாலேஜும் கிடையாது யாருக்குமே. சும்மா தேமேன்னு வந்து பிறந்தோம், தின்னோம், ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங், ஸ்லீப்பிங், இதை மட்டும் செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி போறோம். போறபோது பெப்பரப்பேன்னு போனோம்னா என்ன தெரியும்? கையில அட்ரஸ் இருக்கா? ஆத்மா எங்க போய் நிலை பெறுவது? மறுபடியும் எந்த உடல் எடுக்கிறோம், ஒன்னும் ஒரு எய்மு கிடையாது. குறிக்கோள் அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். டாக்டர் ஆனாலும் நாளைக்கு செத்தீங்கன்னா நீ டாக்டர் கிடையாது, போனோம். சோ அந்த ஆத்மாக்கு என்ன நாலேஜோட போகுது? சூட்சும உடல் மட்டும் கூட போகும். ஆனா நம்மளுக்கு தெரிந்த பௌதிக அறிவோ நம்மளுக்கு குழியில் தான் உட்கொண்டு போய்விடும். ஆனா ஆன்மீக அறிவு இல்லாதவன் கண்டிப்பா நடாத்துல விட்ட மாதிரி தவிச்சு போகணும், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. சோ இதெல்லாம், இந்த அறிவு இல்லாம யாராலையும் ஆத்மாவை கடைந்தேற்ற முடியாது. ஏன்னா ஆத்மாங்கிறது ரொம்ப முக்கியமானது. முக்கியமில்லாத இந்த உடம்புக்கு இவ்வளோ காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் இந்த கருமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதே நினைப்புல இருப்பாங்க. இன்னைக்கு எங்க போலாம், எதை பேசலாம், என்ன சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எந்த ஆபீசர் வருவான், அவனை எப்படி உருட்டலாம், இந்த சிந்தனைகள், அடுத்தவங்களை எப்படி பேசலாம், இப்படி பலவிதமான பௌதிக சிந்தனைகள் இருக்குமோ தவிர அவங்களுக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஒரு 5 நிமிஷம் அந்த ஆத்மாவுக்காக ஏதாவது சாண்டிங் பண்ணமா, இல்ல பகவத்கீதை கேட்டோமா, பாகவதம் கேட்டோமா, உடம்புக்கு எத்தனையோ உணவு வெரைட்டியா கொடுக்கறோம். வாய் மூக்கு வரைக்கும் சாப்பிடுறாங்க. நிறைய பேரு சாப்பிடுறது, விருந்துக்கு போனாங்கன்னா அந்த வயிறு கொஞ்சம் தான் பிடிக்கும், ஆனா வெரைட்டிஸ் நிறைய விருந்துல வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அது வந்து ஒரு ஃபேஷன். சொத்தே இல்லைனாலும் சொத்தை வித்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு பந்தா காட்டுறது. அப்போ அங்க வெரைட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட சாப்பிட முடியாது. ஆனா நிறைய நிறைய வாங்கிடுவாங்க. வாங்கி சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு வாந்தி தான் வரும். அந்த வாந்தி எடுக்காம இருக்கிறதுக்கு மேல ஒண்ணு போடுவாங்க, இது வெத்திலையில மடிச்சு பீடா 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 சாப்பிட்டுட்டு வருவாங்க. சோ அது ஜீரணமாகாம ஒட்டகம் மாதிரியா சாப்பிட முடியும்? 4 நாள் உணவு ஒரு நாள்ல சாப்பிட்டு மறுபடியும் அதை 4 நாளைக்கு திரும்ப வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும்? கொள்ளாது, வயிறு கொள்ளாது. ஆனா அந்த சுவைக்காக மயங்கி அவ்வளவு சாப்பிடுவான். போகி, ரோகி, யோகி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. யோகி 2 வேளை தான் சாப்பிடுவான். மோகி அவன் வந்து மோகத்தினால 4 வேளை சாப்பிடுவான். ரோகி அப்படிங்கிற அடுத்த உணவையும் சேர்ந்து சாப்பிடுவான் இந்த மாதிரி. சோ எதுக்காக இதை பேச வந்தோம்? அப்போ இங்க வந்து ஒரு சூத்திரனோ கஷ்டப்படுவான். ம் ஆன்மீகத்தில் நம்ம உயிர் எங்க போகுதுன்னே தெரியாம ஆமா ஆமா குறிக்கோள் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப குறிக்கோள் இல்லாம இருக்கிறவங்க. ஆமாங்க. அப்ப இந்த பிரம்ம உணர்வு உயிர்வாளியின் ஆன்மீக நிறைவு எனப்படுகிறது. அப்ப பகவானை பற்றிய அந்த பிரம்மன் அப்படின்னா பகவானை பற்றிய உணர்வு, அதுதான் ஆன்மீக நிறைவு. அப்ப ஆன்ம நேயத்தோடு மிக எளிதில் ஆன்ம நேயப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிதா அடையக்கூடியது. எப்படின்னா பகவத்கீதையில் கூறியுள்ளபடி ஒருவன் பகவானின் பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவன் கைவல்யம் அல்லது பிரம்மத்தின் உன்னதமான நிலையில் உடனே இடம் பெறுகிறான். இங்க கைவல்யம் அப்படின்னா அருவபாதிகள் சொல்ற கைவல்யம் வேற. இப்ப கூட படிச்சோம் இல்லைங்களா, பகவானுடன் இணைவது. இணைவது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பகவானுடன் இணைவது அப்படின்னா அவர் கூடயே போய் நானும் கடவுளாயிரேன் அப்படிங்கிறது போட்டி மனப்பான்மை. அதாவது பகவானுக்கு இணையாக ஆக வேண்டும் என்கின்ற போட்டி மனப்பான்மை, அந்த பொறாமையினால் ஏற்படுறது அவங்களுக்கு கைவல்யம் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க பக்தர்களோட கைவல்யம் அப்படிங்கிறது இறை உணர்வுடன் ஒன்றிணைவது. பகவானோட குணமும் நம்மளோட குணமும் ஒண்ணுதான். ஆனா எப்படி தூய பக்தர்கள் பகவானின் குணங்களை கொண்டிருக்கிறார்கள், உயர்ந்த குணங்கள் அவங்களுக்கு பகவானை போலவே உயர்ந்த குணங்கள், கருணை, எல்லா உயிர்வாளிகளும் சமமாக பாவிப்பது, சமூகம் சர்வபூதேசன் பகவான் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எல்லா உயிர்களையும் அந்த புறத்தோலை வைத்து கணக்கிடாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மா பரமாத்மா இதைத்தான் பார்ப்பாங்க. உடல்ங்கிற போர்வை பார்க்க மாட்டாங்க. பன்றி, நாய், அந்த நாய் உண்பவன், இப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே பரமாத்மா இருக்கு. ஆத்மா அப்படின்னாலே அது மிக உயர்ந்த நிலை.
ஆத்மா அப்படின்னா ஆன்மீகம். அது வந்து பௌதிகம் கிடையாது. ஆன்மீகம்னாலே அது மிக உயர்ந்த நிலை தானே. சோ பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி ஆகாங்ஷதி சமவேதேசு சர்வேசு மக்பக்திம் லபதே பராம். எல்லா உயிர்வாளிகளையும் ஜீவபூதங்களையும் அவங்க சமமா பார்ப்பாங்க. அதே போல வித்யாவனய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. பண்டிதர்கள் சமதர்ஷனம். தர்ஷனம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பாங்க. சோ இங்க கைவல்யம் அப்படின்னா பகவானுடைய குணங்கள் அவர்களும் பக்தர்களும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அவங்க அளவுல பகவான் பெரிய அளவுல நிறைய குணங்கள் இருக்கு. ஆனா இங்க பக்தர்களுக்கோ அவங்க அளவுல அவங்க பூர்ணமா இருக்காங்க. பகவான் பூர்ணமானவர் எப்படி? பெரிய பூர்ணம் அது. ஆனா இவங்க குட்டி குட்டி பூர்ணம். ஏன்னா எல்லாருமே இங்க பூர்ணம் இருக்கு. ஆனா அது பௌதிக உலகில வெளிப்படுறது கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு வெளிப்படுது. அதுதான் அவங்க அந்த கைவல்யம். இப்ப எப்படி கடலானது உப்பு நிறைந்திருக்கு. ஒரு சொட்டு எடுத்தாலும் அதே டேஸ்ட் தான். நீங்க கடல் ஃபுல்லா குடிச்சு பார்த்தாலும் அதே டேஸ்ட் தான். அப்போ நாமெல்லாம் ஒரு சொட்டு மாதிரி. அந்த உப்புத்தன்மை கரிக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கு, பகவான்கிட்ட இருக்கு, முழுசா இருக்கு. ஆனா கடல் எவ்வளவு பெருசா ஆழமானது அகலமானது, அது போல நாமெல்லாம் குட்டி ஒரு சொட்டு அப்படின்னா நாம எவ்வளவு சின்னவங்கன்னு நினைச்சு பாருங்க. ஆத்மா அதன் அளவில் பூர்ணமானது. எப்படி பகவான்கிட்ட இப்ப கடல் அளவு உப்புத்தன்மை இருக்கு, ஆனா நம்ம கிட்ட ஒரு சொட்டுல அந்த உப்புத்தன்மை தான் இருக்கு. அப்ப பகவானோட குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அவர் அளவுல இல்ல, பெரிய அளவுல. அதான் சத்து சித்து ஆனந்தம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா நீங்க